சந்தோஷமா நம்பிக்கையா ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது கார்ல திடீர்னு தப்பான ரூட் எடுத்து போயிட்டோம் அப்படின்னா எப்பவாவது உங்களை கூகுள் மேப் திட்டிருக்கா? ஏய் இடியட், எங்க போற? தப்பான ரூட்ல போயிட்டு இருக்க, புரியலையா உனக்கு? நிறுத்து, திரும்பு அப்படின்னு ஏதாவது கத்தி இருக்கா அவங்கள பார்த்து? இல்லையே. ரீகால்குலேட்டிங், ஐ எம் ரீரூட்டிங் அப்படின்னு சொல்லி நம்ம போற பாதையிலே புதுசா ஒரு வழியை உருவாக்கி தேடி கண்டுபிடிச்சு தருது இல்லையா? அப்படித்தான் நம்ம வாழ்க்கையும் சரி, பிசினஸும் சரி. எதுக்கு தப்பு பண்ணிட்டு தேவையில்லாம உங்க மேல நீங்களே கோவப்படுறீங்க? we are after all humans. தப்பு பண்றது சகஜம் தானே. அதுக்காக உங்க மேலேயே நீங்க இவ்வளவு வெறுப்பையும் கோவத்தையும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் கீப் யோர் செல்ஃப் கூல். அடுத்தது என்னன்னு யோசிக்க ஆரம்பிங்க. மேபி நம்ம போற ரூட்ல இருந்த மோசமான விளைவுகள்ல இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு கூட இந்த தவறுகள் நேர்ந்திருக்கலாம். இந்த தாமதத்தினால நீங்க ஒன்னும் ஒரேடியா பின்தங்கிட போறது இல்ல. யூ ஆர் நாட் கோயிங் டு ஸ்டே ஃபார் எவர் ஃபார் பிஹைண்ட். நீங்க போக வேண்டிய இடத்துக்கும் நீங்க அடைய வேண்டிய இலக்கையும் கண்டிப்பா ஒரு நாள் அடையத்தான் போறீங்க. அதுக்கான முயற்சியில இருந்து நீங்க பின்வாங்காத வரைக்கும் உங்களோட வெற்றியை யாரும் தடுக்க முடியாது. வெற்றி அடைஞ்சிட்டா சந்தோஷப்பட்டுருவீங்களா? வெற்றிக்கும் சந்தோஷத்துக்கும் என்னங்க சம்பந்தம்? உங்க சந்தோஷம் எப்போ வெற்றியில தான் இருக்குங்கிறத நீங்க முடிவு பண்றீங்க. அப்ப தோத்தவங்க எல்லாம் சந்தோஷமா இல்லையா? சோகத்திலயா இருக்காங்க? சந்தோஷத்துக்கும் வெற்றிக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. என்னடா டாபிக் மாறுதேன்னு நினைக்காதீங்க. வெற்றி அடையணும்னு ஆசைப்படுறது எல்லாம் சரிதான். ஆனா வெற்றி மட்டுமே சந்தோஷத்தை தந்துரும் அப்படின்னா அது எப்படிங்க சரியாகும்? சித்தாரே ஜமீன் பர் அப்படின்னு அமீர் கான் படம் ஒன்று பார்த்தேன். பார்க்கலன்னா கண்டிப்பா பாருங்க. இவ்வளோ அழகா படம் எடுத்திருக்காங்கன்னா அதுவும் நம்ம ஊர்ல பெருமையா இருக்கு. ஒரு தோல்வியை வெற்றியா கொண்டாடுற அந்த சந்தோஷத்தை நீங்க அந்த படத்துல பாப்பீங்க. நம்ம மனசு வலிக்கும் குற்ற உணர்ச்சியில. இந்த மாதிரிலாம் நம்ம இருந்துட மாட்டோமா அப்படின்னு. அந்த அளவுக்கு அருமையான ஒரு படம். சாரி, படம் இல்லை, நமக்கான பாடம். நான் படித்த ஒரு சின்ன கதை, ஒரு பழைய கதை. ஒரு 3 ஜீனியஸ் இருந்தாங்களாம். அந்த 3 ஜீனியஸும் உலகத்து மக்கள் கிட்ட இருந்து சந்தோஷத்தை ஒழிச்சு வச்சிடணும் அப்படின்னு நினைச்சாங்களாம். அந்த சந்தோஷத்தை எங்க கொண்டு ஒழிச்சு வச்சா அவங்க கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு பண்ண ஆராய்ச்சியில முதல் ஜீனியஸ் சொன்னா, மலையோட உச்சியில கொண்டு ஒழிச்சு வச்சிருவோம், அப்பனா யாரும் அங்க போய் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. மற்ற 2 பேரும் சொன்னாங்க, இல்ல மக்கள் கிட்ட லங்ஸ் இருக்கு, ஸ்ட்ரென்த் இருக்கு, வில் பவர் இருக்கு, கண்டிப்பா ஏறி போய் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால 2வது ஜீனியஸ் சொன்னா, நிலால போய் ஒழிச்சு வச்சிடலாம் அப்படின்னு. அதுக்கு 3வது காரன் சொன்னா, இல்ல அவங்க கிட்ட இன்டெலிஜென்ஸ் இருக்கு, அவங்க ராக்கெட்டு பில்ட் பண்ணி போய் எடுத்துட்டு வந்துருவாங்க, சோ அதுவும் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்களாம். கடைசியா அமைதியா தெளிவா யோசிக்கக்கூடிய 3வது ஜீனியஸ் சொன்னா, பேசாம சந்தோஷத்தை அவங்களுக்குள்ளேயே நம்ம ஒழிச்சு வச்சிடலாம். ஏன்னா மனுஷங்க தன்னை சுத்தி இருக்கிற அத்தனை விஷயங்கள்லயும் அத்தனை இடங்கள்லையும் சந்தோஷத்தை தேடுவாங்களே தவிர தனக்குள்ள தேட மறந்துடுவாங்க அப்படின்னா. மோஸ்ட் பீப்புள் ஸ்பெண்ட் தேர் என்டையர் லைஃப் ஃபார் சேசிங் சம்திங் தே ஆல்ரெடி ஹேவ். கரெக்ட் தானே? ஏன்னா ஹாப்பினஸ் இஸ் நாட் சம்திங் யூ ஃபைண்ட், இட்ஸ் சம்திங் யூ ரியலைஸ். அதனால சந்தோஷத்தை உங்களுக்குள்ள உணர பாருங்க, வெளியில தேடாதீங்க. எல்லா விஷயத்திலும் சந்தோஷம் கொட்டி கிடக்கு, தோல்வியிலையும் இருக்கு. தோத்தாலும் கவலைப்படாதீங்க. அதுதான் உங்க வெற்றிக்கான முதல் படி.